வணக்கம் வீவர்ஸ், உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இந்த திட்டம் கவர்மெண்ட்டினுடைய சில திட்டங்கள்லாம் நமக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு போது அதை எடுத்து சொல்லணுன்றதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டம். நம்ம பொதுவாக ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம ஏதோ ஒரு வேலையாக போகிறோம். நமக்கு ஏதோ பட்டா மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்கோ வேறு ஏதோ போகிறோம். நம்ம போகும்போது நம்ம பார்க்க வேண்டிய அதிகாரி அவர் அலுவல் விஷயமாக வேறு ஒரு மீட்டிங்காக வேறு எங்கேயோ போயிருப்பார், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்ஷன்லாம் போயிட்டுருப்பார். அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு அவங்கள பார்க்க முடியாது, திரும்பிடுறோம். மீண்டும் அதுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த உத்தரவு கிடைக்கிறதுக்கு சில தாமதம் கூட ஏற்பட்டுடுது. இது மாதிரிலாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுனால நம்மளை தேடியே அவங்க வராங்க அப்படின்னா நம்ம அதை நல்லா பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த திட்டத்தில் என்னென்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்ற அந்த திட்டம், அது என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை பாதையில் நமது தமிழக அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு எடுத்துக்காட்டாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தினை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் இந்த திட்டங்களில் அவர்களுக்கு இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த டவுன் லிமிட் இருக்குது இல்லைங்களா, நகர்ப்புற பகுதி, அதில் நடத்தும் முகாம்களில் 13 துறைகள், அந்த துறைகள் மூலம் 43 சேவைகள், ஊரக பகுதிகள் சொல்லக்கூடிய கிராம பகுதிகளுக்கெல்லாம் நடக்கும் முகாம்கள் 15 துறைகள், அதில் 46 சேவைகள் மக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 15 ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் 25 மாதம், அதாவது 25 நவம்பர் 2025 அதை முடிக்கிறாங்க. ஆக இதில் 10,000 சிறப்பு முகாம்கள், ஸ்பெஷல் கேம்ப் நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அதில் கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு நம்ம தமிழக முதலமைச்சர். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணுன்றது தான் இந்த வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பட்டா டிரான்ஸ்ஃபர், இந்த பென்ஷன் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கோ மற்றவங்க அந்த பென்ஷன், அந்த மகளிர் உதவித்தொகைன்னு ஒன்று கிடைக்கிது இல்லைங்களா, அதில் கிடைக்காதவங்க கூட மீண்டும் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்திக்கலாம். ஆதார் அட்டையில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தால் ஆதார் அட்டையில் திருத்தம் பண்ணிக்கலாம். ரேஷன் அட்டையில் ஏதாவது அட்ரஸ் மாற்ற வேண்டியதாக இருக்குதுன்னா ரேஷன் அட்டையெல்லாம் மாற்றம் பண்ணிக்கலாம். இதுபோல் பல சேவைகளை அரசு அலுவலர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் அலுவலகம் அவர் நேரடியாக நம்ம இருப்பிடத்துக்கே இதை தீர்வு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்திங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் டவுன் லிமிட்டில் 13 டிபார்ட்மெண்ட் சொன்னேன். ஊரக ஏரியா, ரூரல் ஏரியாவில் 15 டிபார்ட்மெண்ட் சொன்னேன். அதில் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருவாய்த்துறை, பொதுவாக வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கும் துறை, வேளாண்மை துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, லேபர் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறீங்களா அது, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்களா அது, எரிசக்தி துறை, கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, ரேஷன் சப்ஜெக்ட்லாம் சொல்கிறீங்களா அந்த துறை, மாற்றுத்திறனாளிகள் துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல், அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த துறை, சிறப்பு செயலாக்கத்துறை, இதுபோல் 15 துறைகள். நகர்ப்புறமாக இருந்தால் 13, கிராமப்புறங்களாக இருந்தால் 15 துறைகள்லாம் நம்ம இருப்பிடத்துக்கு பக்கத்துலேயே முகாம் போட்டு அவங்க நம்மக்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அதை உங்களுக்கு நமக்கு உத்தரவாக நிறைவு செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த திட்டப்பணிகள்லாம் பொதுவாக திட்டப்பணிகளை நம்ம பயன்படுத்திக்கும் போது நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். அதை நீங்கள் பலன் பெறும்படி இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கும்படி உங்களை வேண்டி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.